யாரும் எழுத வேண்டாம்னு சொல்லியிருந்தோம். அரசு கூட்டணி கட்சி பிரமுகர்களே இப்படி அடிச்சுக்கிட்டா எப்படி? விசிகவினரிடம் போலீசார் பாரபட்சம் பார்ப்பதாக தொண்டர்கள் டென்ஷன். நடுரோட்டில் இரு தரப்பினருக்கும் இடையே காரசார வாக்குவாதம். கொந்தளித்த விசிக தொண்டர்கள் சரமாரி கேள்வி. புறாவுக்கு போறான்னு ஒரு ஃபேமஸ் காமெடி டைலாக் இருக்கு. அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இப்ப திருச்செந்தூர்ல நடந்திருக்கு. திருச்செந்தூர் பழைய நகராட்சி ஆபீஸ் பக்கத்துல ஒரு பாலம் இருக்கு. பாலத்தோட 2 சைட்லயும் டிஎம்கே மற்றும் விசிக கட்சியினர் சுவர் விளம்பரம் செய்யறது வழக்கம். இந்நிலையில அதே பகுதியை சேர்ந்த திமுக பிரமுகர் ஒருத்தர் சர்ச்சையான வேலையை பார்த்து இருக்கிறாரு. அதாவது விசிகவினர் பண்ண விளம்பரத்தை அழிச்சிட்டு அதுக்கு மேல டிஎம்கே போஸ்டரை ஒட்டி இருக்காரு. கடுப்பான விசிகவினர் போஸ்டரை கிழிச்சிட்டு மறுபடியும் திருமாவளவன் சுவர் விளம்பரம் செய்ய ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ திமுகவினர் போலீஸை கூட்டிட்டு ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. 2 தரப்புக்கும் வாக்குவாதம் முத்திடுச்சு. முறையான பெர்மிஷன் வாங்காம சுவர் விளம்பரம் செஞ்சதால விசிகவினர் மேல நடவடிக்கை எடுக்கப்படும்னு போலீசார் வார்னிங் கொடுத்தாங்க. அது என்ன சார், திமுக போஸ்டர் ஒட்டினா ஒன்னும் சொல்ல மாட்டீங்க, அவங்கள உங்களால தடுக்க முடியுமா? ஆனா திருமாவளவன் விளம்பரத்தை பார்த்தா மட்டும் உங்களுக்கு கோபம் வருது, எதுக்கு இவ்வளவு பாரபட்சம்னு விசிக பிரமுகருங்க சரமாரி கேள்வி கேட்டாங்க. நீங்க இவ்வளவு நாள் அங்க இருக்கீங்க, நாங்க எதுக்குமே தேவையில்லாத பிரச்சனைக்கு வர மாட்டோம். தலைவர் ஒரு விளம்பரம் எழுதுறதுக்கு எத்தனை சட்டங்கள் நீங்க காப்பாத்துறீங்க? எல்லாம் ரொம்ப கரெக்டா நடக்கும். எல்லாம் சட்டப்படி தான் நடக்கும். ஒரு போஸ்டருக்காக கூட்டணி கட்சியில இருக்கிற பிரமுகர்களே நடுரோட்ல நின்று சண்டை போட்ட சம்பவம் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதுதான் சட்ட ஒழுங்கு, நீங்க தான் ஏற்படுத்துறீங்க. சின்ன பிரச்சனை நீங்க பெருசாகிறீங்க. பிரச்சனைகள் இருக்கு. நாங்க சண்டையா நோட்டீஸ் மேல ஓட்டதான் செய்யறோம், சண்டையா போடுறோம், கிழிக்கதான் செய்யறோம், சண்டையா போடுறோம். திருமணம் படத்துல சாணியை கொண்டு அடிக்காம கம்ப்ளைண்ட் கொடுத்து எடுத்துருல போய் சட்டத்தை காப்பாத்துறேன்னு சொல்றீங்களா? சும்மா சொல்லுங்க. அங்க அபாவம் விடிய ஓடுது, கரைக்கு தாராளமா ஓடுது, கஞ்சா ஓடுது. எவன் நாட்டு பிடிக்கல கேட்டா நாங்க சட்டத்தை காப்பாத்துறீங்க. அவன் பப்ளிக்க சோழரை அமைச்சரால் தான் வைக்கான். பிடிங்க பாப்போம்.